வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை அளவில் விசேட அறிவிப்பொன்றையும் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றது. சிலாபம் முதல் புத்தளம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரை மற்றும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பால் இருக்கின்ற கடற்பிரதேசங்களுக்கு மறு அறிவித்தல் வரை பயணிக்க வேண்டாம் என தெரிவித்து மீனவர்கள் மற்றும் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வலுப்பெற்று வரும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியின் தாக்கத்தினால் குறித்த கடற்பிரதேசங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதனிடையே நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் எனவும் நாட்டை ஊடறுத்து அவ்வப்போது கடும் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல் சபரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. வானிலை தொடர்பிலான தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்காக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள்.